இதை கேட்டாக்கா இவங்கெல்லாம் மார்க் போயிட்டாங்க. சரி, ஏன்னா இது கூட நான் சொன்னது வந்து சும்மா இல்லை. உள்ள இருக்கிற ஆன்மமூர்த்தி வந்து இறைவன் உள்ள இருக்கிறார். விரதங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சைவ நெறியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சைவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் விரதம் இருக்கக்கூடாது. ஏன்னா உன்னுடைய உடலை நீ உணவு இல்லாமல் வச்சிருக்க உணவுக்கான உள்ள இருக்கக்கூடிய ஆன்மத்துக்கு நீ உணவு போடாமல் வச்சிருக்க அனுமதியே கிடையாது. நீ அழுதாலும் பிரித்தாலும் உணவு அடித்தே ஆக வேண்டும். என்ன சாப்பிட பண்ணிக்கிறாங்க எப்படி டெய்லி அப்பதான் வந்து சினிமா நம்ம கேட்கலையா? எனக்கு சவுண்ட் அப்படிங்கிற அதாவது கேக்குதுங்களா? இந்த உடலை நீங்க வருத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருந்தாலும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆன்ம மூர்த்திய விரதம் போல உங்களுக்கு அனுமதி கிடையாது. அழுதாலும் பிரித்தாலும் மகிழ்ந்தாலும் எந்த சூழலிலும் ஒரு கஞ்சியாவது குடிச்சிடணும். இப்ப நாம ஒரு கட்டுப்பாட்டில் இந்த சைடில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த சைடில் இருக்கிறவங்க ஒரு கட்டுப்பாட்டில் இப்போ இருக்கிறதுனால அவங்க எப்போ சொல்றாங்களோ அவங்க தான் சாப்பிடணும். அது வந்து ஒரு பொறுமை காத்து அதுதான் அடுத்த பக்கம் பார்த்தீங்களா? வேள்வியில் என்னென்ன வந்ததுன்னு பார்த்தீங்களா? வேள்வியில் என்னென்னலாம் வந்ததுன்னு பார்த்தீங்களா? இப்போ வேள்வி நடந்தது. இப்போ அந்த வேள்வியில் அடுத்த பதிகம் சிவபுராணம். வேள்வி சிவபுராணம் சிவபுராணம் திருச்சிற்றம்பலம். ஆமா, இல்ல திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்லும் போதெல்லாம் ஒரு சொல்லணும்.